சரி, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது உண்மையிலே ஒரு சாதாரண கதை இல்ல. இது ரொம்ப ஆழமான, ஒரு சினிமாக்கு நிகரான அழகான பயணம்னு சொல்லலாம். த டீ டோக்கன்ஸ் லாஸ்ட் மெசேஜ். அதாவது தேநீர் டோக்கனின் கடைசி செய்தி. இது சும்மா ஒரு தகவல் கிடையாது. நம்ம மனசை அப்படியே உழுக்க போற ஒரு விஷயம். ஒரு சாதாரண தூக்கி போடப்பட்ட மறக்கப்பட்ட ஒரு டீ டோக்கனுக்கு பின்னாடி அப்படி என்ன பெரிய ரகசியம் இருக்க முடியும்னு நீங்க கண்டிப்பா யோசிக்கலாம். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கவனிக்காம கடந்து போற எத்தனையோ சின்ன சின்ன பொருட்கள் எவ்ளோ பெரிய மனச வலிக்க வைக்கிற கதைகளை தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்குங்கிறத இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா சொல்ல போகுது. இப்போ ஒரு காலேஜ் கேண்டீனை அப்படியே உங்க மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. எப்பவும் ஒரே கலகலப்பான சத்தம், பசங்களோட பலத்த சிரிப்பொலி, சுட சுட காஃபியோட அந்த சூப்பரான வாசனை, அப்புறம் அசைன்மெண்ட் முடிக்கலேங்கிற டென்ஷன், இப்படி பயங்கர சுறுசுறுப்பான ஒரு சூழல். ஆனா இந்த அத்தனை கூட்டத்துக்கு நடுவுல பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரு ஓரத்துல தனியா உட்காந்துருக்கான் கார்த்தி. அவனுக்குன்னு நண்பர்கள் இருந்தாலும் அவன் உலகமே ரொம்ப அமைதியானது. கிளாஸ் முடிஞ்சா லைப்ரரி, லைப்ரரி முடிஞ்சா வீடு. காதல் இதுலெல்லாம் அவனுக்கு சுத்தமா ஆர்வமே இல்ல. ஆனா அவனோட இந்த அமைதியான வாழ்க்கையில ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சுது. தினமும் ஈவினிங் சரியா 4 மணிக்கு அவனோட கேபிள்ல ஒரு எக்ஸ்ட்ரா டீ டோக்கன் மர்மமான முறையில வந்துரும். நாள் யாரோ தப்பா வச்சிட்டாங்கன்னு நினைச்சான். ஆனா அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் அந்த டோக்கன் அவனுக்காக அங்கேயே இருந்துச்சு. யாரோ உன்னை சீக்கிரட்டா லவ் பண்றாங்க போலடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணப்போ கூட அவன் பெருசா எடுத்துக்கல. ஆனா ஒரு நாள் அங்க வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் சொன்ன ஒரு சின்ன க்ளூ மொத்த விஷயத்தையும் மாத்திருச்சு. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ரகசியமான டோக்கனை தினமும் வச்சது வேற யாரும் இல்ல, அவன் கிளாஸ்ல எப்பவும் ரொம்ப அமைதியா இருக்கிற மீனா தான். எப்பவும் ஒரு நோட் புக்கை கையில வச்சுக்கிட்டு, நீல நிற சுடிதார்ல யார்கிட்டயும் அதிகமா பேசாம போற அந்த பொண்ணு தான் இந்த டோக்கனை தினமும் அவனுக்காக வாங்கி வச்சிருக்கா. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவ ஒரு நாளும் கார்த்திக் கிட்ட நேரடியா ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்ல. இந்த இடத்துல நாம கொஞ்சம் நிதானமா அந்த சூழலை கவனிக்கணும். ஒரு செம்மையான மழைக்கால சாயங்காலம் கேண்டீன்ல திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. எமர்ஜென்சி லைட்டோட மங்கிய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. வெளியே பெய்யற மழையோட சத்தம் மட்டும்தான் கேக்குது. ஆட்கள் யாரும் இல்ல. அந்த அமைதியான அப்படியே ஒரு சினிமா மாதிரியான சூழல்ல முதல் தடவையா மீனா மெதுவா நடந்து வந்து கார்த்திக் டேபிளுக்கு பக்கத்துல நிக்கிறா. டீ ஆறிடும், குடிக்கலையா? இத்தனை நாள் அவங்களுக்குள்ள இருந்த அந்த பெரிய அமைதியை உடைச்ச முதல் வார்த்தை இதுதான். கார்த்திக் லேசா சிரிச்சான். அந்த ஒரு டீல ஆரம்பிச்சது தான் அவங்களோட அந்த மென்மையான சின்ன சின்ன உரையாடல்கள். எக்ஸாம் எப்படி எழுதுன? பஸ் மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த பேச்சுகள் மெதுவா கார்த்திக்கோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அழகான தருணங்களா மாற ஆரம்பிச்சது. சரி, இந்த உறவு எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். அவங்களோட இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்லோ மோஷன் காட்சி மாதிரி நகருது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேண்டீன்ல டீயை ஷேர் பண்றது. ரெண்டாவது காலேஜ் வராண்டாவில் ஒருத்தர் தொடாம ஆனா சேர்ந்து நடக்கிறது. மூணாவது நோட் புக்குகளை மாத்திக்கிறது. இப்படி வார்த்தைகளால பெருசா சொல்லிக்காத அந்த அழகான காலேஜ் காதல் கொஞ்சம் கொஞ்சமா மலர ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமானாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத எல்லைக்கோடு அவங்களுக்கு நடுவுல எப்பவுமே இருந்துச்சு. அவங்க எவ்வளவுதான் நெருக்கமா பழகினாலும் சரி, மீனா திடீர்னு ஒரு பயத்தோட அவனை விட்டு விலகி போயிடுவா. அவங்க ரொம்ப க்ளோஸா வரும்போதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் அவளை தடுத்து நிறுத்துற மாதிரி அவ டக்குன்னு பின்வாங்குவா. ஒரு நாள் கார்த்திக் ஏன் என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்ற வார்த்தை தான் இது. நம்ம வீட்ல ஜாதி ரொம்ப பெரிய விஷயம் கார்த்திக். இது உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஆழமான கசப்பான சமூக யதார்த்தம். இதுதான் அவங்களோட கதைக்கு நடுவுல ஒரு பெரிய அசைக்க முடியாத தடையா வந்து நிக்குது. இதனால மீனா அவளுக்குள்ளே ஒரு கோட்டை போட்டுக்க வேண்டியதா இருக்கு. அதே சமயத்துல மீனா சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்றா, சில லவ் ஸ்டோரிஸ் கேண்டீன்லயே முடிஞ்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையில இருந்த அந்த ஆழமான வலியையும் அது கொடுக்கிற அந்த முடிவோட தீவிரத்தையும் கார்த்திக் அப்போ சுத்தமா உணரல. அவனுக்கு அந்த வார்த்தையோட முழு அர்த்தமும் புரியும்போது காலம் ரொம்பவே தாண்டிடுச்சு. இந்த இடம் எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, ஒரு பக்கம் அந்த மழை நாளோட வெதுவெதுப்பான அன்பான நினைவுகள், இன்னொரு பக்கம் யாரும் இல்லாத ஒரு காலியான கிளாஸ் ரூம், சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட மொபைல் போனு, ஒரு உறைஞ்சு போன யதார்த்தம். ஆமாங்க, மீனா திடீர்னு எந்த தடையும் இல்லாம காணாம போயிட்டா. அவங்க வீட்ல அவளை அவசர அவசரமா வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம அவன் மொத்தமா கார்த்திகோட வாழ்க்கையில இருந்து விலகிட்டா. அப்படியே மாசங்கள் ஓடுது. மீனா இல்லாத அந்த டீ டோக்கன் இல்லாத கேண்டீன் டேபிள பார்க்க பிடிக்காம கார்த்திக் அந்த பக்கமே போறத நிறுத்திட்டான். அப்படியே வருஷங்களும் கடந்துருச்சு. இப்போ கார்த்திக் பெரிய ஆளாயிட்டான். மங்கிய வெளிச்சம் இருக்கிற ஒரு ரூம்ல தன்னோட பழைய நினைவுகளை தேடி ஒரு பழைய கார்ட்போர்ட் பாக்ஸ சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த சூழலை கொஞ்சம் கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஜன்னல் வழியா உள்ள வர்ற அந்த சாயங்கால வெயிலோட வெளிச்சம், அதுல காத்துல மிதக்கிற தூசு, பல வருஷங்களா திறக்கப்படாம கிடந்த அவனோட அந்த பழைய காலேஜ் நோட் புக்கை இப்போ அவன் கையில் இருக்கு.
அந்த பழைய பேப்பர்களோட வாசனையோட அவன் ரொம்ப மெதுவா அந்த நோட்டை திறக்கறான். இப்போ இங்க தான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்குது. அந்த நோட்டை திறந்ததும் ஒரு பழைய நிறம் மங்கி போன டீ டோக்கன் ரொம்ப மெதுவா ஒரு ஸ்லோ மோஷன் காட்சி மாதிரி அதுல இருந்து கீழே விழுது. கார்த்திக் பயங்கர ஆச்சரியத்தோட அந்த டோக்கனை எடுத்து பின்னாடி திருப்பி பார்க்கறான். அங்க ப்ளூ இங்க்ல எழுதப்பட்ட ஒரு ரகசியமான செய்தி இருக்கு. அந்த டோக்கனுக்கு பின்னாடி, ஒரு டீ கூட உன்னோட குடிக்க முடியல, ஆனா வாழ்க்கை முழுக்க உன்னோட இருக்க ஆசைப்பட்டேன். அந்த பழைய டோக்கனை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த இருட்டான அறையில தனியா உட்கார்ந்து கார்த்திக் கண் கலங்குறான். கிடைக்காம போன அந்த அழகான உறவை நினைச்சு, சொல்லப்படாத அந்த காதலை நினைச்சு, இத்தனை வருஷங்களுக்கு பிறகு அவனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. உண்மையிலேயே நெஞ்ச பிசைற ஒரு வழிதானே இது? இப்போ நீங்களே சொல்லுங்க, நம்மளோட கடந்த காலத்திலயும் அமைதியான மூளைகள்ல இது மாதிரி சொல்லப்படாத எத்தனையோ கதைகள் எப்பவாவது கண்டு எடுக்கப்பட மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? ஒரு சாதாரண டீ டோக்கன் கூட எவ்வளோ பெரிய உணர்வுபூர்வமான வலியை சுமக்க முடியும்னு இந்த கதை நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்தியிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.